திமுக ஐடி விங் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அவர் வந்து கார்ட்டூன் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கார்ட்டூன் வெளியிட்டது வந்து நீக்கணும், ட்விட்டர்லேருந்து நீக்கணும், கார்ட்டூன் வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு கமிஷனர் கேட்டோம், கமிஷனர் முடியாது, ஜாயின்ட் கமிஷனர் ஜேசிஐஎஸ் பார்க்கலான்னாங்க. சரி, ஜேசிஐஎஸ்ஸாவது பார்த்து கொடுக்கலான்ட்டு இருந்தோம். அடுத்து ஜேசிஐஎஸ் பார்க்க முடியாது, டிசிஐஎஸ்ன்னாங்க. அப்புறம் டிசிஐஎஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிசிஐஎஸ் கிடையாது, ஏடிசி சைபர் கிரைமை பாருங்கன்னாங்க. அங்கே போனால் அவர் இது கீழே வந்து இதில் கிரீவன்ஸ் செல்லில் கொடுக்க வேண்டியது என்கிட்ட எதுக்கு கொண்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. இது வந்து இந்த அளவிற்கு வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியோட மாவட்ட செயலர், ஐடி மாநில தலைவர், நாங்கள் இத்தனைக்கும் முதல்ல கேட்டுட்டு வந்தோம். இந்த அளவுக்கு அவர்களுக்கு எதிரான பெட்டிஷன் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான வந்து புகாரை வந்து பெறுவதற்காக வந்து தயக்கப்பட்டுன்னு எங்களை இப்படி அலைய விட்டாங்க. இவர்கள் எதற்காக இந்த விளம்பரத்தை சேர்ந்து டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 67 பேர் செத்து நேற்று நினைவு நாள். அதை மறைப்பதற்காக, பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இது போல் ஆபாசமாக வந்து கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அதுக்காக தான் நான் பெட்டிஷன். அது திமுகவோட பிறவி குணம். பொய், பித்தலாட்டம், மற்றவர்களை ஆபாசமாக, தந்தை பெரியாரையே கேவலமாக பேசினவனுங்க தான். அவங்கக்கிட்ட வந்து எதை ஒரு தர்மத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு மொராலிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. திமுக இந்த வந்து ஒரு கைசடை கட்சின்னா திமுக தான்.